ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சுற்றுலா பதிவுக்காக சரவணன். நம்ம சேனல்ல கடைசியா போட்ட வீடியோல காஞ்சிபுரத்துல இருந்து கலவை போற சாலையில ஐயங்கார் குளம் என்ற இடத்துல சஞ்சீவி ராயர் ஹனுமன் கோயிலை பார்த்தோம். 130 ஏக்கர் கொண்ட பிரம்மாண்டமான ஒரு குளத்தையும் பார்த்தாங்க. அந்த குளத்துக்கு பின்புறமே இருக்கிற பழங்கால சிற்பங்களையும் நாம பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த கோயிலுக்கு அதாவது இந்த கோயில் பின்புறம் அந்த குளத்தை ஒட்டியே இருக்கிற பழங்கால ஒரு 500 அல்லது 600 வருடம் பழமையான ஒரு கிணறு பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நம்ம அந்த கிணத்தோட என்ட்ரன்ஸ்ல தாங்க இருக்கோம். இங்க பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு நுழைவாயில் இருக்கு. பெரிய கேட் வந்து பூட்டி இருந்தாலும் அது பக்கத்துல இருக்கிற வேலிலாம் வந்து திறந்ததா இருந்தது. அதெல்லாம் அங்க போறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா தாங்க இருந்துச்சு. அந்த மிகப்பெரிய நுழைவாயில பாத்தீங்கன்னா நிறைய வந்து சிற்பங்கள் இருக்கு. கஜலட்சுமியோட சிற்பத்தை நம்ம மேல பார்க்க முடியும். 2 பக்கமும் யாழி போன்ற அமைப்புல வீரர்கள் உட்கார்ந்த மாதிரி இருக்குங்க. இப்ப நம்ம கிணத்துக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறோம். இந்த கிணத்துக்குள்ள போகணும்னா 27 படிக்கட்டுகள் இறங்கி தான் போகணும். அந்த 27 படிக்கட்டுகள் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா 27 நட்சத்திரங்களை குறிக்குதுங்க. நாங்க போகும்போது சரியான வெயில், என் பையனால சமாளிக்க முடியல. காலில் வந்து அவ்வளவு ஹீட்டா இருந்ததுங்க. செப்பல்லாம் கட்டிட்டு நாங்க உள்ள போக ஆரம்பிச்சோம். ரொம்பவுமே ஹீட்டா இருந்துச்சு. ஆனா உள்ள கிணத்துக்கு போன உடனே ரொம்பவுமே குளுமையா இருந்ததுங்க அந்த இடமே. இந்த கிணத்தோட பேரு நடவாவி கிணறுன்னு சொல்றாங்க. வாவி அப்படின்னு சொன்னா கிணறுன்னு பொருள்படுங்க. அதாவது சில படிகள் கீழே இறங்கி போறதால இதை வந்து நடவாவி அப்படின்றாங்க. உள்ள நாம இறங்கி போனோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மண்டபம் போல அமைப்பு வந்து நம்மளால பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 12 தூண்கள் கொண்ட அழகான மண்டபம் இருக்குங்க. இந்த தூண்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க. பெரிய சிற்பங்களாகவும் சிறிய சிற்பங்களாகவும் இருக்கு. இங்க நிறைய பெருமாளோட அவதாரங்களை தான் சிற்பமா செதுக்கியிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கிணத்துக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாள் எழுந்தருள்வார்னு சொல்றாங்க. இப்ப வர சித்ரா பௌர்ணமியில தாங்க அந்த விசேஷமும் வந்து நடைபெறும். வெளியே வந்து அவ்வளவு வெயில் இருந்தாலும் இந்த கிணற்றுக்குள்ள இறங்கி நாங்க நடக்க ஆரம்பிச்சோன்னே பாத்தீங்கன்னா ரொம்பவுமே குழுகுலம் தான் இருந்தது. அப்படியே இந்த கிணற்றுக்குள்ள பாத்தீங்கன்னா 48 படிகள் இருக்காங்க. இந்த கிணத்துக்குள்ளேயே இந்த 48 படிகள் என்றது ஒரு மண்டலத்தை குறிக்கும்னு சொல்றாங்க. மழை நீர் பெஞ்சா அந்த தண்ணி மொத்தமே இந்த குணத்துக்குள்ள வரா மாதிரியான வடிவமைப்பிலே இந்த கிணறு வந்து வெட்டப்பட்டிருக்கு. எவ்வளவு வறட்சி ஆனாலுமே இந்த கிணறு வந்து வற்றவே வற்றாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வருடத்துக்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த குளத்துல இருக்கிற நீர் எல்லாமே வந்து வெளியேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்றாங்க. இந்த கிணத்துக்குள்ளேயே இன்னொரு சுரங்கப்பாதை அமைப்பு இருக்கணும் சொல்றாங்க. அந்த தண்ணி எல்லாம் வெளியேற்றினாதான் நம்ம உள்ள இருக்கிற மண்டபத்தை நம்மளால பார்க்க முடியும். உள்ள இருக்கிற இந்த மண்டபத்தை வரதராஜ பெருமாள் 3 முறை வலம் வரும்போதும் ஒவ்வொரு மூலையிலும் இருந்துமே 3 முறை ஆரத்தி எடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்படி 12 முறை ஆரத்தி எடுத்த பிறகுதான் இங்க இருந்து வரதராஜ பெருமாள் திரும்பவும் காஞ்சிபுரத்துக்கு போவார்னு சொல்றாங்க. இந்த படி இறங்கி வந்தோடனே பாத்தீங்கன்னா இங்க தண்ணி இருக்குது தெரியுங்களா? இப்ப வந்து இவ்வளவு தண்ணி இருக்குங்க. மழைக்காலங்கள்ல கிணறு முழுவதுமே தண்ணி மேல வரைக்கும் இருக்கும். அப்ப கீழே இறங்கி போய் பார்க்க முடியாத நிலைமையில இருக்கும். இப்ப வெயில் காலம் என்னவே நம்ம ஈஸியா வந்து உள்ள இறங்கி போய் பார்த்துட்டோங்க. இப்ப கிணத்துக்கு மேலதான் நம்ம இருக்கோம். இந்த கிணற்றை பாத்தீங்கன்னா வடிவமைப்பை பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அழகா இருக்கு. ஏன்னா மழை நீரை சேகரிக்கவும் அங்க வழி பண்ணியிருக்காங்க. அதே போல உள்ள இருக்கிற அந்த கிணற்று தண்ணீரை வெளியேற்றவும் இங்க சிறப்பான வழியும் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற நடவாவி கிணறுல ஆண்டு முழுவதும் வந்து அந்த மண்டபத்தை தாண்டியும் தண்ணி வந்து நிறைஞ்சு இருக்குமா. ஆண்டுக்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாள் இந்த கிணத்துல இறங்கி அருள் புரிவார்னு சொல்றாங்க. இதுக்காக நடவாவி கிணறுல நீரெல்லாம் வந்து வெளியேற்றி விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கிணற்றுக்கு மேலே பாத்தீங்கன்னா 2 அரைவட்ட வடிவில் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இது எதுக்காகனா கிணத்துல இருந்து நீரை வந்து வெளியேற்றும் போது இது வழியா தான் ஏற்றுவாங்க. அப்ப வந்து ஏத்தம் இறைப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அதே போன்ற அமைப்பை தான் பண்ணிருக்காங்க. உள்ள இருந்து தண்ணீர்ல இருந்து ஊற்றுவாங்க, இது வழியா வந்து வெளியில போயிடும். நீங்களும் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா அங்க இருக்கிற காமாட்சியம்மன் கோயில், ஏகாம்பரர் கோயில் தவிர இன்னும் நிறைய இடம் இருக்கு பார்க்க வேண்டியது இருக்கு. காஞ்சிபுரத்தை சுத்தியுமே நிறைய கோயில்களும் வரலாற்று சுவடுகளும் நிறையவே இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை வாங்க, இதெல்லாமே பார்த்து கண்டுகளிங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.